வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்றாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நேற்று மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாம் பயங்கரமா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணியிருக்காராமா. அதனாலே ஏகேக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீயே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் ஆதிக் கூட கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகே வேற ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் தான் கமிட் பண்ணி வச்சிருந்தாராமா. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போட்டாரு. இப்போ ஆதிக் கூடவே அடுத்த படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாராமா. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட படத்தில் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏகேக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறதுக்கு. குட் பேட் அக்லியும் படம் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு ரெக்கார்டு வச்சு ஸ்க்ரீன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டராக ஒரு சம்பவம் பண்ணிட்டு இப்போ OTT ரிலீஸ் ஆகிறது ரெடியாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த 8ஆம் தேதிக்காக எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. படத்தோட OTT சம்பவம் வந்து வரப்போகுது. சீக்கிரமே பார்க்க போகிறோம் படத்தை எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேம் டீம் பார்த்தீங்கன்னா நேற்று கிடச்ச அப்டேட் வந்து வெறித்தனம். நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த படம் பண்ணாலும் வேற லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே வந்திருந்த குட் பேட் அக்லி படம் எந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், படத்தோட அந்த மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே ஏகேக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னு தெரியும். இப்போ AK64 படமும் ஆதிக் தான் பண்ணுறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக ரைட்டிங்கில் ஒரு வேற லெவலில் தெரிவிக்க விடுவார். அப்படி தான் ஒரு உண்மையான விஷயம். அதே மாதிரி அந்த படத்தையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணி ஏகே நடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து GV பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ சேம் ஆதிக்கோட காம்போ தான் இந்த படத்துலையும் வரப்போகிறது. பட் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரியை பற்றி அதை சொல்ற தகவல் சீக்கிரமே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்ம AK64 வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ணுறாரு அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.